பயிற்சி படத்துக்கு அப்புறம் தலை ஏகே அஜித்குமார் நம்ம ஸ்க்ரீனில் பார்க்க போகிற ஒரு படம் தான் குட் பேட் அக்லி. ஸோ இந்த படத்தோட டீசரை இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. உண்மையாக சொல்ல போனால் இந்த ஒரு டீசர் வெறித்தனமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இந்த படத்தோட டேரக்டரான ஆதிக் ரவிச்சந்திரன் ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் நம்ம தலை அஜித்குமாரை செதுக்கி வச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏப்ரல் 10 ஒரு தரமான ஒரு ஃபேன் பாய் சம்பவம் இருக்குது அப்படிங்கிற மட்டும் இப்போ கன்ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போ இந்த டீசர் கேட்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தான். இந்த படம் ஒரு பக்காவான ஒரு கேங்ஸ்டர் மூவி. ஆதிக் ரவிச்சந்திரன் இவரோட ஸ்டைலில் நம்ம தலை ஏகே வச்சு செஞ்சிருக்காரு. படத்தில் நம்ம தலையோட ஃபுல் நேம் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணல. ஆனால் எல்லாருமே அவர் ஏகே அப்படிங்கிறத கூப்பிடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் நம்ம ஏகே அவர்கள் 3 லுக்ஸில் அப்பியரன்ஸ் ஆகுறாரு. ஒரு சால்ட் அண்ட் பேப்பர் லுக்கு, பியூரா பிளாக் ஹேர் லுக்கு ஒரு லுக், அதுக்கப்புறம் பில்லா மங்காத்தா இது மாதிரி படங்களில் க்ளீன் ஷேவ் பண்ணி ஒரு லுக்கு வைப்பார் இல்லையா. ஸோ அந்த மாதிரி லுக்லையும் இந்த படத்துக்குள்ள வராரு. ஒவ்வொரு லுக்லையுமே ஆதிக் ரவிச்சந்திரன் நம்ம தலை ஏகேவை ஒரு ஃபேன் பாயாக நின்று செதுக்கியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா அந்த லுக்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. இந்த விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆன டயத்தில் அந்த படத்தில் நம்ம தலை ஏகே அஜித்குமார் எந்த தான் ஸ்டைலாக இருந்தாலும் எல்லாருமே சேர்ந்து ஒரு பாயிண்ட்டை சொன்னாங்க, ரொம்ப ஏஜ்டாக தெரியுறா இருப்பா ஒரு சில இடங்களில் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த மாதிரிலாம் இந்த படத்தில் ஆகவே போகிறது கிடையாது. ஒவ்வொரு லுக்குமே தரமாக இருக்குது. டீசரை பார்க்கும்போது எப்படி இருக்குது, ஃபுல் படத்தை பார்த்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். இந்த படத்தோட ஹீரோவான தலை அஜித்குமார், இந்த படத்தோட டேரக்டரான ஆதிக் ரவிச்சந்திரன், இவங்க 2 பேரும் ஒரு செட் சம்பவம் பண்ணியிருந்தா இடையில இந்த படத்தோட மியூசிக் டேரக்டரான ஜிவி பிரகாஷ் ஒரு பக்கத்து சம்பவம் பண்ணிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது மார்க்காண்டினி படத்தில் வந்த பிஜிஎம் மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது இது அந்த பிஜிஎம் கிடையாது. அந்த பிஜிஎம்மை தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு ஒரு பிஜிஎம் போடுறேன்னு சொல்லி தான் இப்போ அந்த பிஜிஎம் போட்டிருக்காரு. அடுத்ததான் இந்த படத்தோட டேரக்டரான ஆதிக் ரவிச்சந்திரன், இவர் இதுக்கு முன்னாடி பண்ணியிருந்த மார்க்காண்டினி படம் எந்த அளவுக்கு மிகப்பெரிய ஹிட் ஆனிச்சு அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதே சாயில தான் இந்த படமும் இருக்குது. ஆனால் நம்ம தலை ஏகே வச்சு என்ன சம்பவம் பண்ண போகிறாரு அப்படிங்கிறதான் பெரிய ட்விஸ்ட்டு. அது மட்டும் இல்லாமல் ஆதிக் ரவிச்சந்திரன் நம்ம தலை ஏகே அஜித்குமாரோட மிகப்பெரிய ஃபேன். அவர் எந்தெந்த மாதிரிலாம் காட்டினா ஆடியன்ஸுக்கு பிடிக்கும்னு சொல்லி அவருக்கு எல்லாருக்குமே தெரியும். தலை ஃபேன்ஸுக்கு பிடிச்ச நிறைய விஷயங்கள் இந்த குட் பேட் அக்லி படத்துக்குள்ளே இருக்கும். நம்ம விடாமுயற்சி படத்தில் மிஸ் பண்ணதை இந்த படத்தில் கன்ஃபார்ம் நம்ம என்ஜாய் பண்ண போகிறோம். என்னப்பா சாதாரண ஒரு டீசரை விட்டு இந்தளவுக்கு ஹைப் ஏற்றிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோண வைக்குது. இன்னும் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு 40 நாள் மட்டும் தான் இருக்குது. ஏப்ரல் 10 திரும்பவும் சொல்கிற ஒரு தரமான ஒரு ஃபேன் பாய் சம்பவம் அப்படிங்கிறது இருக்குது. தலை ஃபேன்ஸ் எல்லாம் ரெடி ஆகிக்கோங்க. விடாமுயற்சி படத்தில் விட்டதை இப்போ இந்த குட் பேட் அக்லி படத்தில் நம்ம பிடிக்கிறோம். நீங்கள் ஒரு ஏகே ஃபேனாக வந்து இந்த குட் பேட் அக்லி படத்தோட டீசர் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள். உங்களை மாதிரியே இருக்க ஒரு வெறித்தனமான ஏகே ஃபேனுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை பார்க்க நம்மளோட டிகோஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.